ஹலோ, வாழ்க வளமுடன். என் கூட இன்னைக்கு வந்து அனுஜா வந்திருக்கா. எப்படி இருக்க அனுஜா? நல்லா இருக்கேன். ஏதோ உங்க புண்ணியத்துல. யாரோட புண்ணியமும் இல்ல, எல்லாரோட கடவுளோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன சமைச்சிருக்கேன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. நீ வந்து அனுஜா வீட்டுக்கு வந்திருக்கா. அவரோட அண்ணனும் வந்திருக்காங்க. எனக்கும் அண்ணன் தான். சோ வாங்க, இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கோம்னு பாக்கலாமா? வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுட சுட சாதம், நல்ல மலர்ந்து இருக்கு. எரிச்ச குழம்பு, எப்ப பார்த்தாலும் சாம்பார் பண்ணி போர்டு அடிச்சுட்டு நல்லா பலாக்கொட்டை, பரங்கிக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு எரிச்ச குழம்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து முட்டைக்கோசம் வந்து தேங்காய் போட்ட கறி, முட்டைக்கோசம் பட்டாணியும் போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு தாய் பப்பாயா சாலட் மாதிரி ராவா ஒரு சாலட் வச்சிருக்கேன். நம்ம சால்ட் பெப்பர் எலுமிச்சை பழம் ஜூஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா சாலட் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேபி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான வறுத்த கறி பண்ணிருக்கேன். அனுஜாக்கு ரொம்ப 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 பிடிச்ச இது வந்து மாங்கால ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. சோ அதனால மாங்கால வந்து ஒரு மாங்காய் பச்சடி பண்ணிருக்கேன். அப்படியா? இது மாங்காய் பச்சடியா? ஆமா, அது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடியில ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் பூவை வந்து காய வச்ச வேப்பம் பூவை வறுத்து அதுல போட்டிருக்கேன். சோ அதனால டேஸ்டா இருக்கும். அதனால கசப்பே தெரியாது. பாத்துக்கோ. இந்த வந்து சேமியா பாயசம் குங்குமப்பூ போட்டு பண்ணிருக்கேன். நெய் டப்பா, எப்பவும் பக்கத்துல நெய் இல்லாம முடியாது. சாதத்துக்கு வந்து சுடுசாதத்துக்கு வந்து நெய் குத்திண்டு அது கூட சாம்பார் செஞ்சுட்டு அதோட வந்து இந்த கறியெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா அமிர்தமா இருக்கும். அதான் காரணம். ஆனா எப்பவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயசத்தை எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, உன்னுடைய நாக்குல இருக்கிற பேலட்ஸ்ல எல்லாம் ஓபன் ஆகும். அதனால கொஞ்சோண்டு பாயசம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் பாயசம் சாப்பிட்டு முடிச்சுன்னா க்ளோஸ். எப்படி பாயசம் குடிக்கிறதுக்கு அதான் ரீசன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பூனும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பு. அதான் காரணம். இன்னைக்குதான் எனக்கு பாயசத்துக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ மக்களே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடறதெல்லாம். ஓகே, பாப்போம். பாய் பாய்.